ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொரோனாலாம் எப்படி போச்சு? நான் வீடியோஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. இதான் நீங்கள் என் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோஸை பார்த்து எனக்கு லைக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இனிமேல் நான் டெய்லி ஒவ்வொரு மேக்கப் வீடியோ போடுறேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேஷியல் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட் ஃபேஷியல் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். மெத்தட்ஸ் தெரியும் எப்படிலாம் ஹேர் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். அதை இப்போ உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் பர்சனலாக இப்படி தான் ரிமூவ் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கும். அது ரேசர் சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணக்கூடாது. எப்பயுமே அப்பர் லிப்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணக்கூடாது. இப்படி ஸ்லாண்டிங்காக ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் ஐப்ரோ கூட இதில் ட்ரிம் பண்ணிக்கலாம். நான் இதிலே பண்ணிடுவேன். இங்கே இல்லையே ஆல்மோஸ்ட் எல்லா ஹேருமே வந்துடும். இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இதை வந்து பண்ணி முடித்த உடனே க்ரீம் இருக்குது. எனி மாய்ஸ்சரைசர், ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஜெல் மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் என்ன மாய்ஸ்சரைசர்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்கள் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஜெல் மாய்ஸ்சரைசர்ன்றதால இப்படி இருக்குது. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கின்னே சாஃப்டாக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தனி வீடியோ போடுறேன். நல்லா கொஞ்சம் மாதிரி மசாஜ் ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேஷியல் ஹேரை இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட் வே. உங்களுக்கு த்ரெட்டிங்லாம் பண்ணால் ரொம்ப பெயினாக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், ஷேவ் பண்ணியாச்சு. இப்போ தெரியும் உங்களுக்கு, மாய்ஸ்சரைசர் போட்டதால் கொஞ்சம் கிளாஸி ஸ்கின்னாக அப்படி தெரியுது. அவ்வளோதான். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் அவங்களுக்காக. ஓகே, பாய். மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவும் மறந்துட்டேனே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு நாளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு கழிச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு யோசிச்சு இந்த நாள்லாம் வரவே வராது. இன்றைக்கி ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துக்கோங்க. பாய். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாய்.